முன்பு ஒரு காலத்துல ஒரு மன்னன் ஒரு அழகான நாட்டை ஆட்சி செய்தவனாம். அந்த மன்னன் அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு முரசு ஒண்ணு சொல்றான். முரசு என்ன அப்படின்னா, மக்களாகிய எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, நம்ம அரண்மனையில இருக்கிற ஒரு பெரிய கதவை நீங்க திறக்கணும். அந்த கதவை திறக்கிறவங்களுக்கு இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை பரிசா வழங்க போறேன். அதே மாதிரி அந்த கதவை முயற்சி செய்து திறக்காம நீங்க பின்வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுடைய 2 கைகளும் துண்டிக்கப்படும். அப்படிங்கிற ஒரு முரசு அங்க அறிவிக்கப்படுது. இந்த அறிவிப்பு கேட்டதுமே மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பமான நிலையில இருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் அந்த கதவை பாக்குறாங்க. அந்த கதவு ரொம்ப ஒரு பயங்கரமான கதவா இருக்கு. கிட்ட யாருமே போகல. அந்த கூட்டத்தில இருந்து ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த கதவு கிட்ட போறான். நாட்டினுடைய மக்கள் ஒரே கூச்சலிடுறாங்க. வேணாம், அந்த கதவு கிட்ட போகாத. உன்னுடைய கைகள் போயிடுச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிறுவன் மக்களை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருவேளை நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி எனக்கு பரிசா கிடைக்கும். அதை வச்சு நான் ராஜ வாழ்க்கை வாழ்வேன். முயற்சி செஞ்சு தோத்து போனா என்னோட 2 கை தானே போயிடும். என்னோட உயிர் இருக்கும்ல, அதை வச்சுட்டு என்னால வாழ்ந்துக்க முடியும் அப்படிங்கிற முயற்சியில அந்த சிறுவன் அந்த கதவு கிட்ட நெருங்குறான். அந்த கதவை போய் தள்ளுறான். கதவு உடனே திறக்க ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன, அரசர் கதவு திறக்க முடியாத கதவுன்னு சொன்னாரு, இவன் போய் கையை வச்சோன்னா உடனே திறக்குதே அப்படின்னு எல்லாரும் குழப்பத்துல நிக்கிறான். அந்த சமயத்துல ராஜா வராரு. மக்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த போட்டியை வச்சேன். இந்த பையன் ரொம்ப தைரியமா இதை பண்ணதுக்கு இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை நான் பரிசா வழங்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி அந்த பரிசை அவருக்கு கொடுத்தாரு. இந்த கதையுடைய நீதி அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சுலபமான வழிகள் இருந்தும் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாம இருப்போம். பயம் அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எடுத்து போக விடாது. யாரு துணிச்சலா முதலடி முன்னெடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில முன்னேறவும் செய்வாங்க. இதே மாதிரியே நீங்களும் நல்லபடியா வாழ்க்கையில முன்னேற வாழ்த்துக்கள்.